அன்புமகள் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, முளைக்கட்டின பயிரில் தோசை எப்படி சுடலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த தோசையை நீங்க ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நார்மல் தோசை சுடுறதுக்கு பதிலாக வீக்லி ஒன்ஸ் இந்த தோசை ட்ரை பண்ணுவீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பச்சைப்பயிறு நான் ஒரு அழாக்கு அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு அழாக்கு அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். நைட்டு 7 மணிக்கு நான் இதை ஊற வைக்கிறேன். மறுநாள் நைட்டு நம்ம தோசை சுட போகிறோம். இன்றைக்கி நைட்டு ஊற வச்சதை மறுநாள் காலையில் எடுத்து பாருங்கள், நல்லா ஊறி இருக்கும். காலையில் நம்ம இதை முளைக்கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு நம்ம தோசை சுடுறதுக்கு நல்லா முளை விட்டு வந்திருக்கும். இந்த மாதிரி முளைக்கட்டுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா முளைக்கட்டி தான் இந்த தோசையை சுடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே பயிரை ஊற வச்சுட்டு அரிசி நம்ம ஊற வைக்க போகிறோம். ரெண்டுத்தையும் ஊற வச்சு அரைச்சி கூட நீங்கள் தோசை சுடலாம். முளைக்கட்டின பயிரில் சத்து ரொம்ப அதிகம். 1 மடங்குல இருக்கிற சத்து முளைக்கட்டினதுக்கப்புறம் 3 மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ப்ரோட்டீனோட சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். காட்டன் துணியில் இந்த ஊற வச்ச பயிரை போட்டு கட்டி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா காலையில் நம்ம வச்சோம்னா ஈவினிங் நல்லா முளைச்சி வந்துடும். சில குழந்தைங்கள்லாம் முளைக்கட்டின பயிறு நம்ம சுண்டல் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் தோசையாக சுட்டு கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்ருவாங்க. அரிசி நான் ஊற வச்சுருக்கேன். அரிசி 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். ஒரு அழாக்கு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன்னு சொன்னேன். இதே அழாக்கில் பாதி அளவுக்கு பச்சரிசி அப்படி இல்லைன்னா இட்லி அரிசி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இந்த அரிசியையும் இந்த முளைக்கட்டின பயிரையும் நம்ம அரைச்சி தான் தோசை சுட போகிறோம். முளைக்கட்டின பயிரில் சுண்டல் செய்யலாம், சாலட் செய்யலாம், இந்த மாதிரி தோசை குழம்புலாம் செய்யலாம். நான் சுண்டல் செய்கிறதும் சாலட் செய்கிறதும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. சமைக்கிறதையே கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷை நம்ம சமைச்சு சாப்பிடலாம். பச்சை பயிரையும் அதுக்கப்புறம் அரிசியையும் நான் தனித்தனியாக அரைச்சிக்கிட்டேன். நான் கொஞ்சமாக இருக்கிறதால மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சிக்கோங்க. உப்பு நம்ம இதிலேயே ஆட் பண்ணியும் நம்ம அரைக்கலாம், இல்லைனா தனியாகவும் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். நான் அதில் ஆட் பண்ணி அரைக்கலை, உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இப்போ நான் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் அதிலே போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க. பச்சை பயிரையும் அரிசி மாவையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் அப்படி இல்லை 2 மணி நேரம் வைக்கலாம். கொஞ்சம் புளிக்க வைக்கணும், அதுக்காக தான். 1 மணி நேரம் அது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம 10 சின்ன வெங்காயம், 5 பூண்டு, ஒரு 4 தேங்காய் சில்லு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் மிளகு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. நீங்கள் சட்னி ஆட் பண்ணாமல் சாப்பிட போகிறீங்க, அப்படியே சுட்டு சாப்பிட போகிறீங்கன்னா கொஞ்சம் மிளகாய் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சட்னி அரைச்சிருக்கிறதால மிளகாய் 2 தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி ஒரு துண்டு எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் மிக்ஸ் பண்ணி நம்ம சுட போகிறோம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் அரைச்சாச்சு. நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம தோசை செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இன்னும் தோசை சுட்டு சாப்பிட வேண்டியது தான். இதில் நீங்கள் சட்னி தேவை அப்படின்னா நீங்கள் வச்சுக்கோங்க. காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா சட்னியே தேவையில்லைங்க. மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே சாப்பிட்றலாம். என் ஹஸ்பண்ட்க்கு சட்னி வேணும்னு கேட்பாரு, அதனால் நான் சட்னி அரைச்சிருக்கேன். சட்னி அரைக்கிறதும் அரைக்காததும் உங்களோட விஷ் தான். நார்மல் தோசை சுடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பச்சைப்பயிறு தோசை, ஆல்ரெடி நான் முடக்கத்தான் தோசை கூட போட்டிருக்கேன், அது இந்த மாதிரி வெரைட்டியாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு சமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். தோசை சுட்டாச்சு. தோசை சூப்பராக வந்திருக்கு. மொறுன்னு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கோம். நீங்களும் செஞ்சு உங்கள் ஃபேமிலியில் கொடுங்க. எல்லோரும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.